என்ன துடிக்குது மனசு. ஹலோ மிஸ்டர் பொன்ராஜ். ஆமா, நாங்க இங்க ஜி தமிழ்ல இருந்து பேசுறோம். உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்க, உங்களோட பேசணும்னு விருப்பப்படுறாங்க. பேசுறீங்களா? கொடுங்க. ஹலோ. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இது டிவி சேனலுக்கு போகக்கூடிய விஷயம் இல்ல. அது இல்ல உங்க குழந்தைங்க இருக்க சொல்லுங்க. என்னங்க? வேணா இங்க வந்து இருக்க சொல்லுங்க. இல்ல உங்க குழந்தைங்களுக்காக. குழந்தைங்க வந்து அவங்ககிட்ட இருக்கா இருக்கட்டும், இல்ல இங்க வந்து இருக்கா இருக்கட்டும். இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு குழந்தைங்க விருப்பப்படுறாங்க. சேர்ந்து வாழணும்னா நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பின்னாடி நான் போகணுமா மெட்ராஸுக்கு. என் தொழில் இங்க இருக்கு, நான் அங்க போக முடியாது. இங்க வந்து இருக்கட்டும். இங்க எங்க குடும்பத்துல யாருமே அவ்வளவு போகணும் சொல்லவும் இல்ல, இங்க இருக்கட்டும். என்னம்மா சொல்றீங்க? நான் அங்க இருக்க விருப்பப்படல. இவர் வந்து இன்னொரு லேடி பேச்ச கேட்டு அன்னைக்கு என் கையோட ஏதாவது சொல்லி கொடுத்து என்ன கொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம் மேடம்? நீங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்கலாம். நான் முழு நம்பிக்கைய வச்சிருந்தேன் அவர் பேர்ல. கடைசி வரையும் என்னோட சந்தோஷமா இருப்பாருன்னு. பாதிலேயே என்ன அத்து விட்டுட்டு இன்னொருத்த பேச்ச கெட்டு போனவர் தானே. திருப்பி செய்ய மாட்டேன்னு என்ன காரணம் சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப அவங்க மட்டும் வந்தாங்கல்ல, அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்க. அவங்கள மூத்தவங்க யாராவது சொல்லி என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசுறேன். அவங்க யாரு தலைவர்? இவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, இஷ்டத்துக்கு போவாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்தா உடனே பிள்ளையில வந்து நான் போலீஸ் போயிருவேன், கேவலப்படுத்திடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி பிள்ளையில கூட்டிட்டு போயாச்சு. அதே அந்த பொம்பளை பிள்ளைய அங்க இருந்து நீ கூட்டிட்டு போ, உன் பிள்ளைய என்ன பார்க்க முடியாது அப்படின்னு இவங்க தான் சொன்னது. நான் போகல, என் தம்பி வந்து கூட்டிட்டு வந்தான். இவ்வளவு நாள் அந்த பிள்ளை இங்கதான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கு. இப்ப எனக்கு டிசி வாங்கினாலும் இங்கதான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சு அந்த பிள்ளைங்க உருப்படுமா மேடம்? அவர்கிட்டதான் நிறைய தப்பு இருக்கு மேடம். அவர் தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க. இல்ல நான் சொல்றபடி அவர் நடந்து. சரி, இப்போ தப்பு பண்றாங்க பண்ணல இல்லம்மா, சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல தப்பு பண்றது யாரு தப்பு பண்ணல உலகத்துல? இல்லங்க, அப்ப தப்பு எல்லாருமே தப்பு பண்ணலாம், அது அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் இல்ல. அது வந்து தப்பு பண்றதுக்கு காரணம் யாரு? நானா கூட்டிட்டு ஓட சொன்னேன்? இன்னொரு பொண்ணு கூட கூட்டிட்டு ஓட சொன்னேன் நானா? இல்ல விட்டுருங்க, நம்மளோட சேர்ந்து வாழலாம். இவங்க இத்தனை வருஷமா யாரு கூட இருந்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்ப அண்ணன் தம்பி கூட இருக்காங்களா? இல்ல அம்மா கூட இருக்காங்களா? இப்படி கேள்வி கேட்டா இவர் கூட எப்படி வாழ முடியும்? பொன்ராஜ், நீங்க அப்படி பேசக்கூடாது. நான் அப்படி அந்த 2 குழந்தைங்களோட தான் இருக்காங்க. நான் தனியா வீடு பார்த்து தனியா அவங்க அந்த 2 குழந்தைங்களோட உங்க குழந்தைங்களோட தான் இருக்காங்க. எனக்கு தெரியாதுல்ல, நான் இங்கதானே இருக்க சொன்னேன். உங்களை யார் தனியா வீடு பார்த்து அங்க மெட்ராஸ்ல இருக்க சொன்னது? ஏங்க அவங்க எப்படிங்க அவங்க லைஃப்ல இன்னொரு லேடிய அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு லேடி வந்தது யாரு? நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்கன்னு உங்க அம்மா அக்கா தங்கச்சி சொன்னாங்க. நானே கண்ணால பாக்கவும் செஞ்சேன். இல்ல நானே கண்ணால அப்ப அம்மா அக்கா தங்கச்சிங்கள்ட்ட அவங்ககிட்ட பேச சொல்லுங்க. இவரு எதுக்குமே வர மாட்டாரு மேடம். சரி, இப்ப நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் இல்லங்க? இல்ல மேடம், குழந்தைங்களுக்காகத்தான் நான் வந்து இவங்கதான் உன் பிள்ளைய கூட்டிட்டு போயிரு, உன் பிள்ளைய காப்பாற்ற முடியாது, பார்க்க முடியாது, அவ அங்க சுத்துறான்னு சொன்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க எங்க ஊர்ல அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாச்சு. பிள்ளை இங்க படிச்சிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு வெள்ளிக்கிழமை வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன், நீ அங்க வந்தாகணும் அப்படின்னு சொன்னா என்ன அவளுக்கு என்ன அடிமையா இல்ல. எனக்கு தொழில் எங்க இருக்கோ, எனக்கு வருமானம் எங்க இருக்கோ, அங்கதான் நான் இருக்க முடியும். சரிங்க, அது உங்களோட பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கு. இது அப்பதானே பிள்ளைகளை பார்க்க முடியும். சரி, அப்ப நீங்க குழந்தைங்களுடைய செலவு அதெல்லாம் கூட நீங்க பாத்துக்கிறது இல்லீங்களா? குழந்தைங்களுடைய செலவு வந்து என் கூட இருந்தா நான் பார்க்க முடியும். என் கூட இருந்து கஷ்ட நஷ்டமா எதா இருந்தாலும் எனக்கும் என்னைய பாக்க ஆள் வேணும்ல. உன்னை பார்க்க இன்னொருத்தி இருக்கும்போது நான் எப்படி அதுக்குள்ள வர முடியும்? இன்னொருத்தி இந்த மாதிரி இது வந்து கோர்ட்ல நடக்கிற பிரச்சனை இல்ல, குடும்ப பிரச்சனை. குடும்பங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சு வெளியே வந்தா 4 பேருக்கு தெரிஞ்சு இங்க வந்து பேச சொல்லுங்க. அப்ப இங்க வர சொல்லுங்க. ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க என்ன முடிவு எடுக்க எடுத்துட்டு போட்டு உறுதியா சொல்லுங்க. குழந்தைங்க கூப்பிடுறாங்க, நீங்க வந்து 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. குழந்தை இல்ல மேடம், குழந்தைய கூப்பிடுறாங்கன்னா அவங்க இடத்துக்கு நான் எப்படி போக முடியும்? நான் இருக்கிற இடத்துல வந்து இருக்கட்டும், இங்க எந்த பிரச்சனை அதுக்கு நான் பொறுப்பு. உங்க தொழில் நீங்க அந்த இடத்துலதான் பாக்க முடியுங்களா? தெரியாம இந்த இடத்துல தான் என்ன நம்பி எத்தனையோ கஸ்டமர் இருக்காங்க. எனக்கு இங்கதான் வருமானம் இருக்கு. நான் அங்க வந்து அதெல்லாம் மெட்ராஸ் எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு இங்க வந்தாச்சு. எங்க ஊருக்கு சொந்த ஊர் வேணும். இப்ப எங்க அப்பா
வயசான ஆளு, அவரு சாவு கொடுக்க அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது. பொன்ராஜ், நீங்க உங்க மனைவியோட சேர்ந்து வாழ விருப்பப்படுறீங்க இல்லையா? மனைவியோட வாழணும், மனைவியா இருக்கணும். இப்படி போலீஸ் ஸ்டேஷன் அங்க ஏறுவாங்க. அசிங்கமா பேசுனேன்னு போய் சொல்லாதீங்க. இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பேச சொல்லுங்க. அசிங்கமா பேசணும் யாருன்னு ஆள் இருக்காங்கல்ல, யார் என்ன பேசணும்னு கேட்டவங்க இருக்குதுன்னு செய்றாங்க. நீங்க பேசுனீங்களா நான் பேசுனேனா? அது வந்து இங்க உள்ள ஆளுக்கு தான் தெரியும். பாருங்க, இறங்கின உடனே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னா உன்னை அடிச்சு கொண்டு வருவாரு. அப்பா நீ பாட்டி வீட்டுக்கு போன்னு என் மகனும் மகளும் சொன்னாங்க. அப்படியே ஆட்டோ பிடிச்சி எங்க மாமியார் வீட்டுல போய் இருந்ததுக்கு நேத்துக்கே எங்க மாமியாரை பிடிச்சி நீ எதுக்கு அவளை வீட்டுக்குள்ள எதுக்கு ஏத்தினேன்னு சொல்லி இவர் சண்டை போட்டிருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்க அவரை. யாரு? எங்க அம்மாட்ட நான் கேட்டது உண்மை. பாருங்க, நீ இது மாதிரி உன் மாப்பிள்ளையும் உங்க மாமனாரையும் கொண்டு உள்ள வச்சுட்டு எடுத்துட்டு உன் பிள்ளைய கூட்டிட்டு போன எங்க அம்மா சொன்னான்னு நீ சொன்னல, அதத்தான் எங்க அம்மாட்ட கேட்டேன் வழியில வச்சு. நான் அப்படி சொல்லவே இல்லை. அவ வந்த உடனே நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்டா. அப்போ அதுக்கப்புறம் உன் இஷ்டமா அப்படின்னு சொன்னேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. இந்த பிரச்சனைக்கு என்னதான் அப்ப முடிவு? இது பிரச்சனை உண்டு பண்ணவே அவங்க, நான் உண்டு பண்ணல. உங்க மனைவியோட நீங்க சேர்ந்து வாழணும், உங்க குழந்தைங்களோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லையா? ஆமா, 2 பிள்ளைகளும் அதுதான் இஷ்டப்படுது. அப்ப நீ இங்க வந்து இருன்னு சொல்லியாச்சு இல்ல. சரி, கூட ஒருத்தி வராங்க. சரி, அவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. கூட ஒருத்தியே ஏக்காந்து கொண்டு வெளியே போய் பார்க்க கூடாது, திருட்டுத்தனமா என்ன கூட்டிட்டு போனாரு. இது வந்து குருட்டுத்தனமான கண்டிஷன் ஆகுது பாருங்க. 5 வருஷமா என்ன விட்டு போனல, இன்னொருத்தி தான் என்னை பாத்துட்டு இருந்தா. பாத்துட்டு இருந்தா விட்டுட்டு போற வழி வச்சதே நீங்க 2 வரும் தானே. அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி நீ என்ன மீறி ஒழுக்கி போய் வாழ்ந்து குடும்பத்தோட பேச வேண்டிய விஷயம். எங்க குடும்பமும் அவங்க குடும்பமும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம். அப்படி என்ன குடும்பத்தோட வா. உங்க குடும்பமும் வராது, என் குடும்பமும் வராது. பேசுறது அந்த பேச்சை விடு, இனிமே அந்த பேச்சு பேசக்கூடாது. அவர் வரமாட்டாரு மேடம், பேச்சை விடு. சரிங்க, அப்ப நீங்க இப்ப குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, என் பிள்ளைங்களை இங்க என்கிட்ட அனுப்பிடுங்க, நான் பாத்துக்கிடுவேன். உங்ககிட்ட எல்லாம் அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாது, அது அவங்க அது பிடிவாதம். பிடிவாதம் இல்ல மேடம், பொம்பளை பிள்ளைங்க அம்மா கண்டிஷன் இருந்து வளர்ந்தாதான் வளரும். அம்மா கண்டிஷன் தண்ணி அடிக்கிறதுக்கு 4-5 ஆம்பளைங்களை கூட்டிட்டு வர, எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டு போனா என் பொண்ணுக்கு உயிர் கேரண்டி கொடுப்பானா? மான கற்பை பத்தி கவலைப்படுவாரா? சொல்லுங்க மேடம். அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஆம்பளைங்க யாருமே வரக்கூடாது, வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு. இவரோட குடிச்சிட்டு இவரே கொண்டு குறை சொல்றவங்கதான் இவருக்கு ஃப்ரெண்டுங்க நிறைய. சரி, அது அவருடைய பிரச்சனை, அவரை டீல் பண்ணிக்கிட்டோம் அதெல்லாம். சரிங்களா? அது ரைட்டு மேடம். வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல நம்ம கூட்டிட்டு வரணுமா வேணாமாங்கிறது அது நீங்க சொல்லுங்க, அது நீங்க பாத்துக்காங்க. அவங்க உங்க குழந்தையோட உங்க பொண்ணோட பாதுகாப்பு தான் மெயினா அவங்க சொல்றாங்க. பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்க பெற்றவனே தெரியாத மேடம், பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. சரி மேடம், ஒரு பொம்பளையால என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஆம்பளையால எல்லா பாதுகாப்பும் கொடுக்க முடியும். என் பிள்ளை எப்படி வச்சு எனக்கு தெரியாதா? 2 பேருமே வந்து விரும்பிதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க இல்லீங்களா? மேடம் இப்ப அப்புறம் எனக்கு வெறுக்கல. ஒரு குடும்பம் கேட்க மாட்டேன்னு நிக்கிறாரு. இல்லன்னா சரிம்மா நீ சொல்றது குழந்தைகளுக்காண்டி அவளை ஒதுக்கிட்டு உன்னோட வாழ்றேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லிருந்தா நான் அன்னைக்கே காலில் விழுந்திருப்பேன் மேடம். இவரு இன்னை வர நீ அதெல்லாம் தலையிடாத. சரி, நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்னதான் முடிவு? அப்போ என்னோட முடிவு நான் கேட்கறது ஒரே நிமிஷம். அவர் எங்க இருந்தாலும் எனக்கும் வேணும், எனக்கும் பாசம் அதிகமா இருக்கு அவர்கிட்ட. இல்லைன்னா அந்த பொம்பல் அந்த லேடி நிரந்தரமா விட்டு ஒதுங்கணும். அப்புறம் வந்து வேற ஊர்ல வீடு பார்த்துட்டோ இல்லை எங்க மாமியார் வீட்டோட இருக்கணும். அப்படி இவர் நல்லா தெரிஞ்சு வந்தாருன்னா நான் சந்தோஷமா போய் வாழ ரெடியா இருக்கேன். ஆனா இவர் எனக்கு தெரியாம திருப்பி அந்த பொண்ணோட தொடர்போ ஏதாவது வச்சிருந்தாருன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கை. நான் வந்து வெளியில போனா இவ சொல்லக்கூடிய கண்டிஷன் 8 மணிக்கு வந்துடும்னா எனக்கு ஒர்க் எல்லாம் அப்படி. நான் வந்து என்ன ஆபீஸ்ல வேலை பாக்குறேன், வீட்டு உடனே அந்த டைமுக்கு வருது. சந்தேக பேர் வழிகிட்ட இருக்க முடியாது. அவ சந்தேகம் வந்தா தேவையில்லாம அங்க போன இங்க போன அது மாதிரி போன் வந்தா ஒரு எத்தனையோ பேர்ட்ட இருந்து போன் வரும். உடனே அவ போன் பண்றான்னு சொல்லி அவ பேசுவா, அது சண்டை வரும். இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த பிள்ளைகளை அவ எதுக்கு அங்க இருந்து அனுப்பி விட்டான்னு அதை கேளுங்க. என் மகளை எதுக்கு அங்க இருந்து அனுப்பி விட்டா? அது என் கூட இருந்தா நான் கரெக்டான பதில் சொல்வேன் மேடம். 4-5 ஃப்ரெண்டு பிடிச்சாங்க. காதல் உள்ளது கழுத்துல உள்ளதெல்லாம் கலத்தி கொடுத்தா ஃப்ரெண்டுங்க. நாளைக்கு ஒரு பொண்ணு பேச்சை கேட்டு இன்னொரு பையனும் பின்னாடி போயிட்டான்னா ப்ராப்ளம் வரும். இந்த ஒரு வருஷம் பாப்பா கிட்ட இருக்கட்டும், அடுத்த வருஷம் அவரையும் சமாதானம் பண்ணி பிள்ளையும் கூட்டிட்டு நல்ல முறையில படிக்க வைக்கலாம். அதுக்குள்ள இவரு அந்த லேடியை விட்டு ஒதுங்குவாருன்னு நம்பிக்கையோட இருந்தேன். இவரு இன்னை வரை ஆச்சு ஒதுங்கவே இல்லை.
ஆனா 2 பேரும் டெய்லி சண்டை போடுவாங்க மேடம். எனக்கு தெரிஞ்சே சண்டை போட்டிருக்காங்க, நானும் பார்த்திருக்கேன். அவகிட்டையும் காலில் விழாத குறையா சொல்லியாச்சு. சரி பொன்ராஜ், நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நல்லபடியா ஒரு பதில் யோசிச்சு சொல்லுங்க. நேரம் இங்க வர சொல்லுங்க, இங்க இருந்து அவங்க குடும்பம் பண்ண சொல்லுங்க. என் பிள்ளைய நாங்க சேர்ந்து இருக்கதான் நாங்க ஆசைப்படுறோம். சிவகாமி, அவரு பிடிவாதத்தை அவர் விட மாட்டேங்கிறார் மேடம். எனக்கு ஆசைதான். ஆனா அவர் பொய் சொல்லுவாரு, நிறைய பொய் சொல்லுவாரு. பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துகிட்டே நான் வெளியூர்ல இருக்கேன்னு எனக்கு கால் பண்ணி பொய் சொல்லுவாரு. அப்படிப்பட்டவரை எப்படி நம்ப சொல்றீங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு நம்ப சொல்லலம்மா. இப்போ நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி இருந்தா எல்லாருக்கும் சுமூகமா இருக்கும், எல்லாரோட லைஃப் விட்டு கொடுக்கறேன் செய்வதற்கெல்லாம் நான் இறங்கி போயிட்டேன். அவரு பிடிவாதத்துல தான் இத்தனை வருஷமும் நான் வாழ்ந்தேன். இந்த லேடி என்னைக்கு என்னோட வாழ்க்கையில குறுக்க வந்தாலும் நான் வெளியே இறங்கின காரணமே அவள். நான் போறது நான் ஒன்னும் அவளை கூட்டி கொடுக்கல. நான் பேசாம எங்க அம்மா வீட்டுல இருந்து இவரு அவ அண்ணன்கிட்ட போய் அவ அண்ணன் ஒரு ஸ்கூல் வாத்தியார், ஹெட்மாஸ்டர், பிள்ளைகளுக்கு டிசி இல்லாம கொஞ்சம் சேர்த்துக்க முடியுமான்னு கேட்கறதுக்கு போனாராம். அந்த இடத்துல இவங்களை பார்க்கவும் இவங்க இவங்க அவங்க அண்ணன் அண்ணியும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க, 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. அந்த டயத்துல இவர் போய் பார்த்து எடுத்து அவளோட கதை சொந்த கதையே நமக்கு தேவையா? நம்மளோட பிரச்சனையே 1000 இருக்கும். அடுத்தவங்க இதை பார்க்க வேண்டியதான். நீ நல்லா இருந்தா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்மளே கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு அவ பாவண்டி அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மனசு மாத்த பார்த்தாரு. நான் சொன்னேன், நீ இன்னொரு வாட்டி இந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சேன்னா சத்தியமா நான் ஊரை விட்டு போவேன், இல்லை இங்கேயே செத்து போவேன்னு சொன்னேன். அடுத்த நேரம் ஊரை விட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. வண்டியை கூட ஏற்றி விட்டுட்டு அடுத்த நாளைக்கு என்ன போன் பண்ணி எப்படி இருக்கம்மான்னு கேட்க கூட இல்லை மேடம். இப்படிப்பட்டவரை எப்படி? சரி, போன வருஷம் போயிருந்தேனே, அவ செய்வனை வச்சான்னு சொல்லி என்னை கேட்டு நம்பிக்கையா அடிச்சு கைய உடைச்சு போட்டு அதே மாதிரி வேற ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா என் குழந்தைங்க அனாதை தானே. அந்த காரணத்துக்கு வேண்டிதான் நான் இருக்கேன். சிவகாமி, உங்க குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? உங்க பொண்ணுக்கு குறிப்பா தெரியும், எல்லா விஷயமும் பொண்ணுக்கு தெரியும், பையனுக்கும் தெரியும். அவர்கிட்டயே லீவ் நீ கூட்டிட்டு போல. அப்ப குழந்தைங்க இப்ப நீங்க சொல்றீங்களே எனக்கு விருப்பம் இல்ல, அந்த லேடி இருக்கிற வரைக்கும் நான் வாழ மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப உங்க குழந்தைங்களுக்கு அதை புரிய வச்சீங்களா? அவங்களுக்கும் புரியும். அவங்களை கண்டா லேடி கண்டா அவங்களுக்கும் பிடிக்காது மேடம். இவர் அடிப்பாரு திட்டுவாருன்னு பயந்துதான் அந்த லேடிய வர சம்மதிச்சிட்டு இருக்கு. நானா இருந்தேன்னா கொஞ்சம் கத்துவேன், சண்டை போடுவேன். அவ எதுக்கு இங்க வந்த நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி கேட்பேன். இதுங்க பேசுனா அப்பா அடிச்சிருவாங்கிற பயத்துல இவங்க வாயே திறக்க மாட்டாங்க. இவர்கிட்ட பயம் நிறைய இருக்கு அதுங்களுக்கு. சரி, அப்ப இதுக்கு என்னதான் முடிவு பண்ணலாம்? என்னோட முடிவு, அவர் இந்த ஊருக்கு திரும்பி வந்தா நான் வாழ ரெடி. சொல்ல துடிக்குது மனசு.